பிலிப்பியர் நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அல்லேலூயா. உலகம் முழுவதும் இந்த மாசத்துல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம் இவைகளை தியானித்துக் கொண்டிருக்கிற நாட்கள். இந்த நாட்களிலே இந்த வசனத்தை நாம் தியானிப்பது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உலகத்திலே பெரும்பான்மையான மக்கள் தனக்கானதையே நோக்குகிறவர்களாய் காணப்படுவார்கள். கிறிஸ்தவர்களுமே தனக்கானவைகளையே நோக்குகிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதும் பொழுது தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக என்று சொல்லி பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே எழுதும்படி விரும்புகிறார். உனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவாயாக என்று. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து உங்களுக்கானவைகளையே நோக்காமல், இந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கானவைகளையே நோக்காமல் பிறருக்கானவைகளை நோக்குங்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை போல மாறி இயேசு கிறிஸ்துவை போல உயர்வடைவீர்கள். நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நமக்கானவைகளையே நோக்கி கொண்டிருந்தோம்னா நம்ம உயர்வடைய மாட்டோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை போல மாறவும் முடியாது. பிறருக்கானவைகளையே நம்ம நோக்கி கொண்டிருப்போம் என்றால், இயேசு கிறிஸ்துவை போல பிறருக்கானவைகளையே நம்ம நோக்கி கொண்டிருப்போமானால், கர்த்தர் தேவன் நமக்கானவைகளை நோக்கி பார்த்து நம்மளை உயர்த்துவார். இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பின்பு தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலே உயர்த்தினார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய கால்களும் முடங்கும்படிக்கு மேலான நாமம்தான் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு முன்னாடி பேய்கள் நடுங்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கு முன்பாக நோய்கள் சுகமாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேல வேற எந்த நாமமும் இல்லை. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். காரணம், இந்த அளவிற்கு இயேசுவின் நாமம் உயர்வதற்கு காரணம், இயேசு கிறிஸ்து தனக்குரியதை நோக்காமல் பிறருக்குரியதை, நமக்குரியதை நோக்கினார். அதனால தான் உயர்ந்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த கால வேளையில் ஆராதனையில் நம்மோடு கூட பேசுகிறாரு. நாமும் நமக்கானதையே நோக்காமல் பிறருக்கானதை நோக்கி இயேசு கிறிஸ்துவை போல மாறி நாம் உயர்வடைவோம், நாம் மேன்மை அடைவோம், நாம் கனம் அடைவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. அதாவது கிறிஸ்தவம் என்பது என்ன என்பதை நாம் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். ஊழியம் என்பது என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்பவர் யார், அவர் யாருக்குரியவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவம் என்பது தனக்கானது அல்ல, பிறருக்கானது.
கிறிஸ்துவம் என்பது யாருக்கானது? பிறருக்கானது. ஊழியம் என்பது என்ன? தனக்கானதல்ல, பிறருக்கானது. தேவன் என்பவர் யார்? தனக்கானவர் அல்ல, பிறருக்கானவர். அதனாலதான் ஏசாயா அவருடைய பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது தனக்கு ஒரு பாலகன் பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படாமல் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஏசப்பா இந்த பூமியில பிறந்தது மனிதர்களுக்காக பிறந்தார், மக்களுக்காக பிறந்தார், பிறருக்காக பிறந்தார். அவர் பிறருக்காக பிறந்து, பிறருக்காக வாழ்ந்து, பிறருக்காக சிலுவை சுமந்து, பிறருக்காக ரத்தம் சிந்தி, பிறருக்காக சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் செய்யப்பட்டு பிறருக்காகவே உயிர் தெழுந்து இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நல்ல தலைக்கு மேல கூட கைத்தடி தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற, அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிற, அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்மோடு வைத்திருக்கிற நாம் நமக்கானவைகளையே நோக்கி கொண்டிருந்தால் நியாயமா? சொல்லுங்கள். தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்குரியதையே நோக்காதீங்க. எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு நாங்கள் மட்டும்தான் நல்லா இருக்கணும். ஆனால் பேரு கிறிஸ்தோபர். அந்த கிறிஸ்தோபரை சொல்லல, பேர் என்ன பேரு? கிறிஸ்தோபர், இயேசுதாசு. ஹலோ, கிறிஸ்தவம் என்பது என்ன என்பதை முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும். கிறிஸ்தவம் தனக்கானதல்ல, பிறருக்கானது. நாம் பிறருக்கானவைகளை நாம் சிந்திக்கும் பொழுது கர்த்தர் நமக்கானதை சிந்தித்து எல்லாவற்றிற்கும் மேல உயர்த்தி விடுவார். கர்த்தர் நம்மளை யார்கிட்டையும் போய் மண்டியிட வைக்க மாட்டார். ஆனா நமக்கு முன்னாடி மண்டியிடுகிறவர்களைத்தான் வைத்திருப்பார் கர்த்தர். ஏன்னா நாம் இயேசுவை போல மாறி. ஆமென். நம்ம பிறருக்கானவைகளை ஏன் நோக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பக்கம் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறது, இயேசுவை போல உயர்வோம் என்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிறருக்கானவைகளை நோக்கலைன்னா நமக்கு பெரிய பாதிப்பு இருக்கிறது. அதை நம்ம அறிந்து கொண்டோம் என்றால் நமக்கு நலமாக இருக்கு. நான் சொல்றத பின்னாடி உள்ளவங்களாம் கேட்குறீங்களா? உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3:1-2 வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. அல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தத்தை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தனக்கானவைகளை நோக்க ஆரம்பிக்கும் பொழுது, பிறருக்கானவைகளை நோக்காமல் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில குடிய காலங்கள் வரும். அவன் எப்படிப்பட்டவனாய் மாறிவிடுகிறான்? தர்பிரியனாய் மாறிவிடுகிறான். எப்படி மாறிவிடுகிறான்? தர்பிரியனா மாறிவிடுகிறான்.
கீழ்ப்படியாதவனா மாறிவிடுகிறான், அடங்காதவனா மாறிவிடுகிறான், நன்றி இல்லாதவனா மாறிவிடுகிறான். நிறைய அதில் சொல்லப்பட்டிருக்கு, சுபாவ அன்பில்லாதவனா மாறி போய் விடுகிறான். அதாவது சொல்ல போனா ஒரு கொடூரனா மாறிவிடுகிறான், ஒரு கொடுமைக்காரனா மாறிவிடுகிறான். ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்னலம் அவனை கொடூரமானவனா மாற்றி விடுகிறது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கடைசி காலத்தில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. நான் சொல்றேங்க, இன்னும் மக்கள் தன்னலம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். இன்னும் மக்கள் தன்னலம் உள்ளவங்களா மாறுவாங்க. இந்த பூமி கொடுமையினால நிரம்பும். இந்த பூமியில கொடிய காலங்கள் வரும். ஆனா ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறாரு, உலகம் எப்படி மாறினாலும் நாம் இயேசுவை போல தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நம்ம நோக்கி, மற்றவங்க நல்லா இருக்கணும், என் மூலமா மற்றவங்க நல்லா இருக்கணும், பிறர் நலமா இருப்பதற்கு நான் காரணமாகணும்னு சொல்லி கர்த்தர் நம்மளிடத்துல பேசுறாரு. இன்னைக்கு உங்களுடைய மனசுல எழுதுறாரு, நீ மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்காத, உன்னுடைய நலத்தையே கருதாத, உன்னுடைய நலத்தின் மேல மட்டும் அக்கறை கொள்ளாத, மற்றவங்க மேல அக்கறை கொள், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினை. அப்பொழுது தேவன் உன்னை உயர்த்துவார், அப்பொழுது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். கை தட்டு வரமாட்டேங்குது பாருங்களேன். நம்ம வாசித்த பகுதியில் இத்தனை காரியங்களும் உங்க வாழ்க்கையில இருப்பதற்கு காரணம் அந்த தன்னலம் தான். அந்த தன்னலம் தான். அந்த தன்னலம் மாறும் பொழுது நீங்க இயேசுவை போல மாறி விடுவீர்கள். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், இயேசுவை போல மாறி விடுவீங்க. தாய் தகப்பனுக்கு நல்ல கீழ்ப்படிவீங்க. நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு அழகா இருந்தாலும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவீங்க. இன்னைக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் படிச்சுட்டீங்கன்னு தானே அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க. ஏமா சும்மா கடமா, எனக்கு தெரியும். நான் ஏசப்பா அப்படி கிடையாது. 12 வயசுல கீழ்ப்படிஞ்சார். 30 வயசு வரைக்கும் தச்சர். அவங்க அப்பாவுக்கு மரத்தை எடுத்து கொடுக்க உதவி செய்தார். ஜீசஸ் இஸ் குட். கீழ்ப்படிதல்ல எல்லாத்துலேயுமே அவர் பெர்ஃபெக்ட், நல்லவர், வல்லவர். அவரை மாதிரி நம்ம மாறணும்னா நமக்குள்ள தன்னலம் இருக்கக்கூடாது, பொது நலம் இருக்க வேண்டும். ஆனால் விசுவாசிகளுக்குள்ள கூட இன்னைக்கு என்ன நலம் இருக்கிறது சொல்லுங்க, சொல்லுங்க மக்களை. வீட்டுக்கு முன்னாடி யார் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. ஒரு காம்பவுண்ட் சுவரை கட்டுறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கம்பி வேலி போடுற ஆட்கள்லாம் தன்னலமான ஆட்கள் தான். ஒன்று வீடை கட்டணும், எவனும் நடந்துடக்கூடாது, எந்த வண்டியும் போயிடக்கூடாது. அதுதான் மக்களை ஒரு கொடுமைக்காரனா என்ன செஞ்சிருது, மாற்றி விடுகிறது. இயேசுவை போல மாறும். கையில் வச்சிருக்கிறது பைபிள். இயேசுவின் பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் இயேசுவை போல அந்த பொது நலம் நமக்குள்ளே இல்லை. நம்மெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், அப்படிதானே? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இயேசுவை போல மாறுவோம், இயேசுவை போல மாறுவோம். நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். இன்னும் சில ஆபத்துகளை சொல்றார். 2 தீமோத்தேயு 3:6 வாசிங்களேன். பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு ஒரு மனுஷனுக்குள்ள தன்னலம் வரும் பொழுது பிறருக்கானவைகளை, பிறருடைய நலனை அவங்க யோசிக்காத போது பாவத்தினால நிரம்பிடுறாங்க, இச்சைகளினால இழுப்புண்டு விடுகிறார்கள். ஹல்லேலூயா. தாவீது அபிஷேகத்துல நிரம்பி வழிஞ்சாரு, ஸ்தேவான் வல்லமையில நிரம்பி வழிஞ்சாரு. ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பாவத்துல நிரம்பி வழிகிறாங்க.
நிறைய ஊழியர்கள் கூட பாவத்தில் நிரம்பி வழிகிறாங்க. காரணம் என்னன்னா, தனக்கானவைகளையே நோக்குகிறதுனால தான். பிறருக்கானவைகளை நோக்கும் பொழுது அங்கே பரிசுத்தம் வந்து சேரும், அங்கே அன்பு சேரும், அங்கே இச்சையடக்கம் சேரும். ஆனால் தனக்கானவைகளை நோக்கும் பொழுது அங்கே பாவம் நிரம்பி வழியும், நிரம்பி 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 வழியும். ஒரு பாவம் அல்ல, 2 பாவம் அல்ல, 3 பாவம் அல்ல, எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய பாவங்கள். அந்த பாவம் நம்ம வாழ்க்கையில் வராமல் இருக்கணும்னா பிறருக்கானவைகளை நாம் யோசிக்க வேண்டும். ஆமென். யாருக்கானவைகளை யோசிக்க வேண்டும்? பிறருக்கானவைகளை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பிறருக்கானவைகளை யோசிக்கணும். அப்ப பரிசுத்தமா இருப்போம். இச்சைகள் நமக்குள்ள எழும்பாது. யோசேப்பு மாதிரி இச்சை அடக்கம் உள்ளவங்களாய் இருப்போம். போவாஸ் மாதிரி இச்சை அடக்கம் உள்ளவங்களாய் இருப்போம். இயேசு கிறிஸ்துவை போல இச்சை அடக்கம் உள்ளவங்களாய் இருப்போம். நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி இயேசுவுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 3:8 வாசிங்களேன். யன்னேயும் யம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல, மோசேக்கு எதிர்த்து நின்றது போல. இது அந்நிய பாஷை பேசுற மாதிரி இருக்கா? இது பழைய ஏற்பாட்டில் 2 பேருடைய பேர். மோசேக்கு விரோதமா எதிர்த்து நின்ற அந்த 2 பேர் சொல்லுங்க. அபிராம், தத்தான். கோராகின் புத்திரர்ல கோராகு. அடுத்து பார்த்தீங்கன்னா அபிராம், தத்தான். இவங்கெல்லாம் மோசேக்கு எதிர்த்து நின்று விரோதமாய் போராடினார்கள். அவங்களத்தான் புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு. அவங்க மோசேக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கல, மோசேயின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தின சத்தியத்துக்கு எதிர்த்து நின்றார்கள். அல்லேலூயா. வாசிங்களா அந்த வசனத்தை. யன்னேயும் யம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல, மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனுஷர்கள். விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அதாவது இவங்க சபையோட ஐக்கியமா இருக்க மாட்டாங்க, குறிப்பா பாஸ்டரோட ஐக்கியமா இருக்க மாட்டாங்க. சபைக்குள்ள இருப்பாங்க பிரதர், சபைக்குள்ள இருப்பாங்க, ஆனா ஐக்கியமா இருக்க மாட்டாங்க. இவங்க மோசேக்கு விரோதமா எழும்பி நிற்பாங்க. மோசேக்கு விரோதமா எழும்பி நின்றாலே, ஊழியக்காரனுக்கு விரோதமா எழும்பி நின்றாலே சத்தியத்துக்கு எதிராக நிற்கிறார்கள் என்று அர்த்தம். ஏன்னா மோசேயின் மூலமா வெளிப்பட்டது சத்தியம். இன்றைக்கு சபையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரன் மூலமாய் தேவன் வெளிப்படுத்துறது சத்தியம். ஊழியக்காரனுக்கு எதிராக அவங்க கூட ஐக்கியம் இல்லாமல் சபைக்குள்ளே இருந்து கொண்டு ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள், போராடுகிறார்கள் என்றால் ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எதிராக நிற்கிறார்கள் என்றல்ல, சத்தியத்துக்கு எதிராக நிற்கிறார்கள். இவங்களை சத்தியத்துக்கு எதிராக நிற்க வைத்தது எது தெரியுமா? அதான் தன்னலம். தன்னலம், சுயநலக்காரர்கள் தான் அவங்க எதிர்த்து நிற்பாங்க. பொதுநலக்காரர்கள் ஊழியக்காரனோடு துணை நிற்பாங்க. யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா மோசேக்கு பணிவிடைக்காரனாக இருந்தான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள பொதுநலம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் தேவன் சேர்க்கணும்னு மோசையை அனுப்பியிருக்கிறாரு. அவர் கூட நம்ம ஹெல்ப் பண்ணி அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணி மோசைக்கு ஹெல்ப்பாக நின்று ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும்னு கூட நின்றவர். அதனால தான் மோசைக்கு அடுத்து யோசுவாவை தூக்கி நிறுத்தினார் கர்த்தர். நீதானையா இதுக்கு தகுதி, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி மோசையை போல பொதுநல சிந்தனை உள்ள யோசுவாவை கர்த்தர் தூக்கி நிறுத்தினார். யோசுவாவை விட வேற பெரிய மனிதர்கள் இருக்கத்தான் செஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய சிந்தனை பொதுநலமான சிந்தனை இல்லையே, மக்கள் நலத்தை குறித்தான சிந்தனை இல்லையே. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு
கோஷ்டி சேர்ந்து கொண்டு சத்தியத்துக்கு எதிராக பேச, பிரசங்கத்தை குறை சொல்ல, ஊழியக்காரனை குறை சொல்ல, சபையோட ஐக்கியமாக இருக்கிறதே இல்லை, கூட்டத்துக்கு கூப்பிட்டா வர்றது கிடையாது, இப்படி போராடுகிற இப்படிப்பட்ட மக்களுக்குள்ளே அந்த தன்னலம் இருக்கிறதுனால தான் காரியங்கள் நடக்கிறது. அதனால தான் கர்த்தர் சொல்றார், தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. இன்னொரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா கர்த்தர் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 3:9 வாசிங்களேன். 2 தீமோத்தேயு 3:9. ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை, அவ்விருவருடைய மதிகேடு எல்லாருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும். இவர்கள் அதிகமா பலப்படுவதில்லைன்னா ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்களேன், இந்த தன்னலம் உள்ள ஆட்கள், பிறருக்கானவைகளை நோக்காதவர்கள், யோசிக்காதவர்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா பொதுநலம் உள்ளவர்களை தான், பிறர் நலம் கருதுகிறவர்களை தான் கர்த்தர் பலப்படுத்துகிறாரு. இந்த தன்னலம் உள்ளவன் பலப்படுகிறது இல்லை, தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறது இல்லை. தேவன் தானே ஒரு மனுஷனை பலப்படுத்தணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்றாரா? ஆண்டவர் தான் நம்மளை பலப்படுத்தணும். ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்கள் பார்த்தீங்கன்னா பலப்படுகிறது இல்லை, பலவீனப்பட்டு போயிடுவாங்க. இழப்புகள், நஷ்டங்கள், தோல்விகள் இதெல்லாம் சந்தித்து குறுகி போய்விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல தன்னலம் கருதாமல் பிறர் நலம் கருதி வாழ்கிற மக்களை கர்த்தர் பலப்படுத்துவார், தொழிலை ஆசீர்வதிப்பார், ஆடு மாடுகளை ஆசீர்வதிப்பார், வியாபாரங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள பலப்படுத்தி விடுவார் கர்த்தர். ஓ, நம்மளை தேவன் பலப்படுத்த விரும்புகிறார், நம்மளை தேவன் பலப்படுத்த விரும்புகிறார், நம்மளை தேவன் பலப்படுத்த விரும்புகிறார். அந்த தேவன் தான் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ உனக்கானவைகளை நோக்காத மகனே, நீ உனக்கானவைகளை யோசிக்காத மகளே, பிறருக்கானவைகளை யோசி, பிறருக்கானவைகளை நோக்கு. தலைக்கு மேல கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நம்புறீங்களா? நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். நீங்க செய்கிற ஒவ்வொன்றிலுமே பிறருக்கானவைகளை யோசிங்க. பிறருக்கானவைகளை என்ன செய்யுங்க? யோசிங்க. நீங்க வியாபாரம் பண்றீங்களா? அதுல பிறர் நலம் இருக்கட்டும். நீங்க பிசினஸ் பண்றீங்களா? அதுல பிறர் நலம் இருக்கட்டும். நீங்க ரோட்ல பயணப்படுறீங்களா? அதுல பிறர் நலம் இருக்கட்டும். எவனும் எக்காடு கட்டு போட்டும்னு நீங்க வாட்டில் வண்டியை ஓட்டிட்டு போகக்கூடாது. ஒரு ஜீவனுக்கும் நான் தீங்கு விளைவித்திடக்கூடாது, என்னால் யாரும் வலியையும் வேதனையும் அனுபவிச்சிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த சிந்தனையோடே நம்ம இயக்கணும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சொல், நம்முடைய பேச்சு எல்லாத்துலேயும் ஒரு பொது நலம் இருக்கட்டும். ஆமென். நான் சொன்னது புரிந்ததா உங்களுக்கு? கைகளை ஒருத்தவர் அல்லலியா சொல்லுங்களேன், சத்தத்தை ஒருத்தவர் அல்லலியா சொல்லுங்களேன், இன்னொரு அல்லலியா சொல்லுங்களேன். நல்லா என்னிடத்துல